வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் சின்ன தலை அப்படின்னு கருதப்படுற ரெய்னா இப்போ அவர் செஞ்சிருந்த ஒரு செயலை பார்த்து நம்ம விராட் கோலி அவர்கள் மிரண்டு போயிருக்காரு. அப்படி நம்ம விராட் கோலி மிரண்டு போகிற அளவுக்கு நம்ம சின்ன தலை ரெய்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே ரெய்னா பெருசாக அவர் ஏதாச்சும் செஞ்சிருந்தாலும் அதை பார்த்து விராட் கோலி அவர்கள் எதுக்காக மிரண்டு போனோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து கடந்த வருடம் வரைக்கும் 11 ஐபிஎல் சீசன்கள் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்க இந்த 11 வருடங்களில் சின்ன தலை ரெய்னா அவர் இதுவரைக்கும் ஐபிஎல் ஆட்டங்களில் மட்டும் 4985 ரன்கள் ரெய்னா எடுத்திருக்காரு. அதே போல இந்திய அணியின் கேப்டனாக கருதப்படுற விராட் கோலி அவர் இதுவரைக்கும் 11 வருடங்களில் ஐபிஎல் ஆட்டங்களில் மட்டும் 4948 ரன்களை விராட் கோலி எடுத்திருக்காரு. ஸோ இதனால ஐபிஎல் ஆட்டங்களில் முதல்ல 5000 ரன்னை கடக்கிற ரெக்கார்டை படைக்க போறது ரெய்னாவா இல்ல விராட் கோலியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பார்த்தீங்கன்னா இப்ப கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வர சனிக்கிழமை முதல் ஆட்டத்திலே சிஎஸ்கே அணியும் ஆர்சிபி அணியும் மோதுறதால இந்த ரெக்கார்டு முதல் ஆட்டத்திலே நிகழ்த்தப்படும் அப்படிங்கிறது உறுதி ஆகியிருந்தாலும் அதை முதல்ல செய்ய போறது ரெய்னாவா இல்ல விராட் கோலியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்வமும் கிரிக்கெட் ரசிகர்கள் நடுவில் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நேத்து பயிற்சி ஆட்டத்துல கலந்துகிட்ட சுரேஷ் ரெய்னா அவரு வெறும் 29 பந்துகளுக்கு 56 ரன்களை எடுத்தது மட்டும் இல்லாம 6 சிக்ஸர்களை விளாசி ஒரு பவுண்டரிகளையும் அடிச்சு ரெய்னா இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படிங்கிறதும் இப்போ விராட் கோலி அவர்களுக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காரு. ஸோ அதனால இந்த முதல் ஆட்டத்துல 5000 ரன்னை முதல்ல கடக்க போறது நீயா நானா அப்படின்னு மிகப்பெரிய யுத்தமே விராட் கோலிக்கும் ரெய்னாக்கும் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதல் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணி அவங்க முதல்ல பேட்டிங் பண்ணாலும் விராட் கோலி அவர் 52 ரன்கள் எடுத்தாதான் 5000 ரன்களை அவர் தொட முடியும். ஆனால் முதல்ல பேட்டிங் பண்ணாலும் இல்லை இரண்டாவது பேட்டிங் பண்ணாலும் ரெய்னா வெறும் 15 ரன்கள் எடுத்தாலே அவர் 15000 ரன்களை கடந்துடுவார். ஸோ அதனால ரெய்னாக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இவங்க 2 பேரில் யார் 5000 ரன்னை முதல்ல கடப்பாங்க, இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.